ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துகிட்ருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி கோரிக்கை வச்சு வீடியோக்குள்ளே போகிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் திரையம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம சேனல்லே நிறைய வாட்டி வீடியோக்கள் போட்டிருக்கோம். இருந்தாலும் நேற்று, அதாவது 8/2/2026 அன்று ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. என்னங்கிறத சொல்லிட்டேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தக்கூடிய குரூப் 2-2A முதன்மை தேர்வு நடந்ததற்கான ஒதுக்கீடு சென்னையில், அதுவும் தலைநகரில் நடந்திருக்கு. அங்கே சில குளறுபடிகள் இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பித்த போராட்டம் கிட்ட 10:45 11:15 வரைக்கும் அது போய்ட்டு, அதுக்கப்புறமா தேர்வு கட்டுப்பாட்டோட எங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. அதாவது தொழில்நுட்ப ரீதியான குறைனால இது மனுக்குள் பண்ணோம்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது, தயவுசெய்து கரைஞ்சி போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் விடாப்பிடித்தனமாக நின்னதுனால இந்த ஒட்டுமொத்த தேர்வையே ரத்து பண்ணுறோம். ரத்து பண்ணிவிட்டு இதுலேருந்து 15 நாளுக்கு அப்புறமாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நாங்கள் காட்டிக்கிட்டு வருவாரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முதல் வாரம் 2ஆம் வாரத்தில் இதற்கான தேர்வை நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பணியாளர் இப்படி இருக்குது. அது என்னென்னா 22 எதுக்கு சொல்லணும், இந்த 28க்குள்ளே நாங்கள் முடிவு எடுத்து சொல்லுவோம்னா, வரக்கூடிய காலங்களில் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கான இதை படிக்க தரணும். அப்போ எந்த விதமான அதற்குரிய சாத்தியப்படுமா. ஸோ இதை வச்சு ஒரு இதை பண்ணுறோம். இப்போ எதிர்கட்சிகளாக ஒன்றிணைஞ்சு ஒரு குரல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது எதிர்கட்சி கூட மாணவர்கள், அதாவது போட்டி தேர்வுகள் இங்கே குறை கொடுத்தனால இங்கே தேர்வு எடுத்து. ஸோ இதை கடந்த ஒரு 2022 தமிழ்நாடு அரசு பணி ஆட்சி கொரோனா குடும்பம் அலட்சியமாக இருந்து அரசாங்கம் செயல்பட்டுறதாக ஒரு குரல் வந்துட்டு இருக்குது. தயவுசெய்து இதை கிடையாது. அதனால் அந்த பழைய அமைச்சர் என்ன பண்ணுறாரு ஒரு கேள்வி வருதில்ல, அதனால் இதை வருங்காலங்கள் தேவையான நடத்துகிற நம்பிக்கை வச்சு வீடியோ முடிக்கிறேன்.